எப்படியோ ஒரு வாக்கில் மதுரைக்கு பை பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் சித்தி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, மதுரையில் மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு. என்ன நாங்கள் வந்ததுக்கப்புறம் மழையே பெய்யலையே அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். பார்த்தா நாங்கள் கிளம்பி வரும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தூரில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக மழை அதிகமாயிருச்சா. சரி நம்ம தான் போகும்போது சொல்லிட்டு தானே போனோம், நம்ம ரிட்டர்ன் மதுரையிலேருந்து வரையில் காளையார் கோவில் டெம்பிள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வரும்போது மழை பெஞ்சிச்சா, ஸோ அங்கேயும் போக முடியல. போனப்போ போன எனர்ஜி வரும்போது இல்லை, ரொம்ப டல்லாயிருச்சு எல்லாருக்குமே. நாங்கள் ரிட்டன் வரும்போது ஆனந்தூர் சைடு தான் வந்தோமா. சரி கடைக்கு பால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பாலே இல்லை. சரி ஓகே போனே சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னா விஜய் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். நான் வந்ததே லேட்டாக, சரி நைட்டு இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நைட்டுக்கு மட்டும் தான் எப்படி தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணியாச்சு. நாங்கள் வந்த உடனே செல்வம் சேவல் இருந்துச்சு, அதை போட்டு அடிச்சாச்சு. எப்போவுமே என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து அவள் சொல்லியிருப்பா சேவல் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எங்களுக்கே அடிச்சிட்டாங்க. யாருமே சாப்பிடலையா, ஸோ ரொம்ப பசிச்சிருச்சு. வந்தோடனே கொஞ்சம் முறுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ சொல்லியும் கேட்காம நைட்டுக்கு வர நண்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தங்கச்சி பிடிச்சி அதில் பக்கெட்டில் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, இனி இந்த கோழி அடித்து சாப்பிட்டுட்டு நைட்டு இங்கே இருந்துட்டு காலையில் கிளம்பி எங்கள் ஊருக்கு பக்கம் போக வேண்டியதான். ஓகே பாய்.